இங்க முனிசி யாருங்க? நான் தாங்க. நீங்க? நான் தான் முனா ஃப்ரெண்டு. ஃபோன் பண்ணியிருந்தேன்ல உங்களுக்கு. பாஸ்கரா? ஆமாங்க, நான் தான். செகண்ட் ஹேண்ட்ல ஒரு நல்ல வண்டியா வேணும். என்ன மாதிரி வண்டி வேணும்? பெரிய வண்டி இருக்கு பாக்குறீங்களா? பெரிய வண்டிலாம் வேணாங்க, ஒரு சின்னதா இருந்தா போதே. இந்த வண்டி என்ன விலை வரும்? இது 5 லட்சம் ஆகும். 5 லட்சமா? வேணாங்க, ஒரு 3-3.5 இருக்க மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். ஒரு வண்டி சேல்ஸ்க்கு வருதுன்னு சொன்னாங்க. எப்ப வருதுன்னு கேட்டு சொல்றேன். என்னங்க நீங்க ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. இன்னொருத்தர் வந்து வண்டியை கொடுத்து அதுக்கு பிறகு நான் வாங்குறதுக்குலாம் நேரம் இல்ல. ஏங்க ஏற்கனவே அவங்க கிட்ட பேசிட்டேன். வண்டியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடலாம். சரி, எப்போ வருவாங்க கேட்டு சொல்லுங்க, நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இத பாருங்க, இந்த தொழிலை முறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற எதுவும் வில்லங்க இல்லல்ல. காசை கொடுத்து காரை வாங்குறவன் நான் தாயா. நீ நல்ல வண்டியா கொடுக்குறியா இல்லையான்னு சந்தேகப்படணும். நீ என்ன சந்தேகப்பட்டு இருக்க? இல்லங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது, அதனாலதான் கேக்குறோம். இந்த வண்டி இருந்தா சொல்லு, இல்லன்னா எனக்கு 1000 வண்டி இருக்கு, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இருங்க, ஏங்க கோவப்படுறீங்க? நான் சொன்ன வண்டி இந்த பாருங்க, அவங்க தான் போன் பண்றாங்க. சரி, பேசு. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க? ஓகே வாங்க. இந்த பாருங்க, கிட்ட வந்துட்டாங்களா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. வெயிட் பண்ணீங்கன்னா எடுத்துட்டு போயிடலாம். என்னங்க இருக்கா? பக்கத்துல கடை இருக்கு, நீங்க அங்க போய் வாங்கிக்கங்க. சரி, நான் போயிட்டு டீ இந்த அம்மும் போட்டு வந்துடுறேன். வந்தானா பேசி வை, நான் இந்த வந்துடுறேன். சரிங்க. என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? அது வர வழியில கொஞ்சம் டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. வண்டி யார் பேர்ல இருக்கு? என் பேர்ல தான் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இந்தாங்க மேடம், இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணி, ரொம்ப சங்கடமா இருக்கு. விடு மலர், இதையெல்லாம் விட பெரிய கஷ்டத்துல இருந்து நான் மீண்டு வந்துட்டேன். பாத்துக்கலாம், விடு. இந்தாங்க. 3 லட்சமா? 3.25 லட்சம் வரைக்கும் போகும்னு சொன்னீங்க. இல்லம்மா, நான் நார்மலா வண்டி வாங்கும்போது ஓட்டி பார்த்து செக் பண்ணி தான் வாங்குவேன். நீங்க ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னதுனால நான் எதையும் செக் பண்ணல. இது கரெக்டான ரேட் தாமா. ஏங்க எங்க அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு ரேட்டு குறைக்கிறீங்களா? விடுடி, 25,000 தானே, என்ன ஆயிட போகுது? சாவியை கொடுங்க. அண்ணே, ஒரு நிமிஷம். என்ன? இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? இப்படி போய் இரு பின்னாடி பக்கமா வந்தீங்கன்னா வந்துரு. சரிங்கண்ணே. சரி. நம்ம பொண்டாட்டி வண்டி மாதிரி வாங்க. இந்த வண்டி தான் சார் நான் சொன்னது. அதே வண்டி தான். இந்த வண்டியோட ஓனர் இன்னும் இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களா? இல்ல, போயிட்டாங்க. ஏன், ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இல்ல, சும்மா கேட்டேன். என்ன விலை வர? 3 லட்சம் ரூபாய் வரும் சார்.
அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சார். 3.5 லட்சம் ரூபாய் வேணும்னா வாங்கிக்கோங்க. சரி சரி, கூட ஒரு 10 ரூபா கூட்டியே தரேன். 3.60 வாங்கிக்கிங்க. சரிங்க சார். நமக்கே முடிச்சிருக்கேன். கண்டிப்பா சார், முடிச்சிடலாம். டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரேன். ம், ம். இந்த காரை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்ட. கடைசியில நம்ம கிட்டயே வந்துருச்சா? அன்பு, இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடி. வாங்க வாங்க. என்னம்மா, காஃபி ஏதாவது போடவா? இல்ல வேணாம். கீதா உனக்கு? இல்ல ஆண்டி வேண்டாம், நாங்க மறுபடியும் கொஞ்சம் வெளியே போகணும். மலர் அண்ணி, உள்ள கபோர்ட்ல பணம் வச்சேன்ல, அதை எடுத்துட்டு வா. சரி அண்ணி. ஐயோ, உள்ள போறாலே என்னாக போதும். காரை வித்ததுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடு, வேற வாங்கிக்கலாம். இங்கதானே இருக்குன்னு சொன்னாங்க. உன்னால எப்படி எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்க முடியுது? வேற வழி? அழுது அழுது பெத்தாலும் அவதானே பெத்தாகணும். என்னடி இது, பாட்டி மாதிரி பழமொழி சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், அழுதா மட்டும் அது சரியாயிட போதா என்ன? சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணுவோம். அண்ணி, பணத்தை எங்க வச்சீங்க? கபோர்டு உள்ள லாக்கர்ல வச்சேன். அங்க இல்லையா அண்ணி? பணம் இல்லையா? மலர், நான் அங்கதானே வச்சேன். நல்லா பாத்துட்டேன், அங்க இல்ல. இரு, நானே பாத்துட்டு வரேன். என்ன போட்டு கொடுக்க வேற யாரும் வேண்டாம். நான் பெத்ததை என்ன மாட்டி விட்டுரும் போல. ஏய், நான் நேத்து அங்கதானே வச்சேன். பணத்தை காணுமே. என்ன அன்பு, நல்ல தேனியா இல்லையா? அங்க வச்சனா பின்ன அங்கதானே இருக்கும். அங்க இல்லையே. ஏய், அதுக்கு என்ன காலா இருக்க நடந்து போறதுக்கு? அங்க தாண்டி இருக்கும். அவ்வளவு பணத்தையும் காணோம். அம்மா, பணத்தை நீ பாத்தியா? என்ன பணமா? என்ன பணம்? நான் எதையுமே பாக்கலையே. பணத்தை பாத்தியான்னு தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஏய், பின்ன என்னடி, பணத்தை நீங்க எங்கேயோ வச்சுட்டு என்கிட்ட கேக்குறீங்க? நான் என்ன கேட்டேன்? பணத்தை வீட்ல வச்சுட்டு நாங்க வெளிய போயிட்டோம். வீட்ல நீ மட்டும் தானே இருந்த. அப்ப உன்கிட்ட தானே கேட்கணும். இங்க பார், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. என் மேல பழி போட பாக்குறீங்க நீங்க எல்லாம். அத்தை, பாஸ்கர் இங்க வந்தானா? பாஸ்கரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. பாஸ்கர் வந்தானா இல்லையா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி. அன்பு, அவன் வந்தான். ஆனா வந்துட்டு அவன் போயிட்டான். அண்ணி, இங்க ஏதோ நடந்திருக்கு. இதை விட்டுறாதீங்க. அத்தை, விளையாடாதீங்க. நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன். அந்த பணத்தை கொடுத்தாதான் எல்லாமே சரியாகும். பணத்தை கொடுக்கலனா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது. உண்மையை சொல்லுங்க, பணம் எங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது. பாஸ்கர் வந்தான், குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு அவன் உடனே கிளம்பிட்டான். அண்ணி, பாஸ்கரோட Dress, திங்ஸ் எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ, என்னடி சொல்ற? நடிக்காதமா. அவன் பேக் தூக்கிட்டு வெளியே போயிருக்கான்.
நீ அத பாக்கலையா? ஐயோ படுபாவி இப்படி பண்ணிட்டானே அவன். ஐயோ இப்ப நம்ம என்ன பண்றது? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டானே அவன். ஐயோ இப்ப என்ன பண்றது அன்பு எனக்கு? ஃபர்ஸ்ட் அவன் வரலன்னு சொன்னீங்க, அப்புறம் வந்தான்னு சொன்னீங்க. போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியாம அவன் எப்படி வீட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியும்? என்ன நீ நானே கபோர்ட திறந்து பணத்தை எடுத்து பாஸ்கர் கையில கொடுத்த மாதிரி பேசுறேன். அண்ணி, அந்த பாஸ்கர் இந்த ரவுடி பசங்க வந்ததுல இருந்து இந்த வீட்டு பக்கமே வரல. வீட்ல பணம் இருக்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. இவங்க தான் போன் பண்ணி அவனுங்க வர சொல்லிருக்காங்க. ஐயோ 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 ஐயோ, அட கடவுளே, இந்த குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். எனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த தண்டனை எல்லாம் தேவையா? ஐயோ கடவுளே, ஐயோ. இருங்க, பாஸ்கருக்கு நானே கால் பண்றேன். அண்ணி ஒரு நிமிஷம், உங்க போன்ல இருந்து அடிக்காதீங்க. மா, உன் போனை கொடு. ஏய், எதுக்கு நீ என் போன் எதுக்கு நீ கேக்குற? எனக்கு தெரியும், நீ போன் அடிச்சா அவன் எடுப்பான். போ, போன் எடுத்துட்டு வா. போமா. ஏய், என் போன்ல சார்ஜே இல்லடி. குடு. சார்ஜ் குடு, பாக்குறேன். மலர், ஸ்பீக்கர்ல போடு. ஆ. டேய், போன் எடுக்காதடா. என்ன பெத்த தாயே, என்ன பெத்தவளே, என் தெய்வமே, சும்மா போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு எம்பட்டு பெரிய பரிசு கொடுத்திருக்க. போட்டு விட்டுட்டானே. என்ன பெத்ததுக்கு அப்புறம் நீ செஞ்ச நல்ல காரியம் இதுவே. நான் ஏதோ இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதானே கால் போன போக்குல போயிருப்பேன். 25 லட்சம் ரூபாய் கொடுத்து மகனே நீ ஆண்டு அனுபவிச்சு சந்தோஷமா இருறான்னு சொன்ன பாரு, ஆத்தா நீ நல்லா இருப்ப. இதுக்கப்புறம் எங்க நல்லா இருக்க? அவன் என்ன பிடிக்கவே முடியாத இடத்துக்கு நான் வந்துட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் வச்சிருந்தேன் தாயி. அன்பு, என்ன மன்னிச்சிரு அன்பு, என்ன மன்னிச்சிரு. அன்பு, அழாத. உங்களுக்கு இது நியாயமா? அந்த பணத்தை புரட்ட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், உங்களால எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? ஐயோ, என்ன நம்பு. பணம் மட்டும் குடுக்கலனா அவன் செத்து போயிருவன்னு சொன்னா. எங்கேயோ போனவனை கூப்பிட்டு பணம் இருக்கு வந்து எடுத்துக்கோன்னு கூப்பிட்டு சொல்லிட்டு இப்ப பொய்யா சொல்ற? இல்லடி, உங்களை நான் அம்மாவை தானே பார்த்தேன். அந்த பாஸ்கரை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் உங்களை வேண்டாம்னு நினைக்கலையே. அன்பு, ஏன் அத்தை, ஏன் இப்படி பண்ணீங்க? ஐயோ, நீங்க என்ன பத்தி யோசிக்கல, அதை விடுங்க. பாட்டி பாட்டின்னு உங்களை சுத்தி வந்தாங்களே, கலையும் பாரதியும், அவங்கள பத்தியாவது கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல. ஏதோ தெரியாம பண்ணிட்ட அன்பு. ஐயோ, உள்ள பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு அன்பு. பேசாதமா, முதல்ல வெளியே போ. ஏய், வெளியே போ. என்னடி சொல்ற? பாரு அன்பு, அவள என்ன பார்த்து அவன் என்ன சொல்றான்னு பாரு அன்பு. வெளியே போங்க அன்பு, வெளியே போங்கன்னு சொன்னேன். என்ன அன்பு? என்ன வெளியே போக சொன்னா நான் எங்க போவேன்? மொத்த பணத்தையும் புள்ளைக்கு தூக்கி கொடுத்தல்ல, அவனுக்கு போனை போட்டு என்ன வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லு. அவன் வந்து உன்னை கூட்டிட்டு போவான். ஏய், இல்லடி அன்பு, அன்பு, நான் செஞ்சது தப்புதான் அன்பு, என்ன மன்னிச்சிரு. என்ன எதுவும் பேச வச்சிடாதீங்க. வெளியே போங்க, போங்க. மலர், துணிமணி எல்லாம் எடு. அன்பு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு அன்பு.
மரியாதையா சொல்லும் போதே வெளியே போயிடுங்க. அன்பு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு அன்பு. நான் தெரியாம பண்ணிட்டேமா, என்ன மன்னிச்சிருமா அன்பு. நான் தெரியாம பண்ணிட்டேமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எங்க போவேன் அன்பு? இந்த உன் ட்ரெஸ் வெளியே போ. அன்பு சொல்லு அன்பு அவகிட்ட. நான் எங்க அன்பு போவேன் அன்பு? ஐயோ மலரே, நீயா போறியா இல்ல உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? ஐயோ நான் எங்க போவேன்? உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்காங்க? அதுவும் சரிதான். அண்ணி போலீஸ்க்கு போன் அடிங்க, அவங்க வந்து புடிச்சிட்டு போட்டோம். உள்ள போய் கம்பி என்னன்னாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். அன்பு சொல்லு அன்பு. போங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, வெளியே போங்க. என் மலரே, குடி போ. ஏய் என்னடி எல்லாரும் சேர்ந்து என்னையா வெளிய அனுப்புறீங்க? நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இத பாரு, உன் பிள்ளைங்களோட நீ நடு ரோட்ல தான் நிப்ப. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்த. இப்போ அவன் பிள்ளைங்க வாழ்க்கையையும் கெடுக்க பாக்குற. நீங்க எல்லாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி. நீங்க எல்லாரும் நாசமா போயிருவீங்க. நாசமா போறத நான் பார்க்க தான் போறேன். போங்கடி. அதான் பிரச்சனை. நானும் சிவமும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம், வந்துடுறோம். போலாம் வா. டேய் நில்லுங்கடா. அப்பா. டேய் டைகர், எதுக்குடா சிவத்தை அவசரமா கூட்டிட்டு போற? இல்லப்பா, அது ஒண்ணும் இல்லப்பா. ஒரு முக்கியமான வேலை விஷயமா சிவத்தை வெளியில கூட்டு போறேன்ப்பா. அப்படி என்ன முக்கியமான வேலை? என்னடா திரு திருன்னு முழிக்கிறீங்க? அந்த அரசி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றாளா? ஆமாம்மா, அரசியனாலதான் பிரச்சனைமா. ஆனா இதுல பாதிக்கப்பட்டது என்னமோ அன்புதாம்மா. அன்பா? அவளுக்கு என்ன ஆச்சு? அதான் நேத்தே சொன்னேனேம்மா, ஒரு டீலரை நம்பி 50 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டாங்கன்னு. நான் தான் சொன்னேன்ல, கோர்ட்லயும் கேஸ் தோத்து போச்சு. இப்ப 25 லட்சம் ரூபாய் கடன் கட்டுற மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு. டேய், ஊர்ல யாரோ கேஸ் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்த அன்பு கேஸ் நீ டீல் பண்ணிருக்கலாம்லடா. சிவன் உதவி பண்றேன்னு தான்ப்பா சொன்னான். ஆ. ஆனா அன்புதான் எங்களை நம்பாம வேறொரு வக்கீல் கிட்ட கேஸ கொடுத்தாங்க. இப்போ கேஸும் தோத்து போச்சு. இந்த கேஸ்ல அரசி எங்க இருந்து வந்தா? அதானே, என்னடா சிவம் அது? அது ஒண்ணு இல்லப்பா, இந்த டீலை ஏற்பாடு பண்ணது, அன்பை மாட்டி விட்டது, கேஸ்ல தோத்து போனது, இது எல்லாமே பண்ணது அரசி தான். அன்பு என்னடா பண்ணா? அரசி எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டா? என்னம்மா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி கேக்குறீங்களே? எல்லாம் சிவத்துக்காகத்தாம்மா. இதெல்லாம் என்னடா அன்பு? அவதான் இவனை வேண்டான்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாளே. இவன் கூட பழகுனாங்கிற ஒரே காரணத்துக்காக அன்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான், அது உனக்கு தெரியுது. ஆனா தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரியலையே. அன்பை அடிச்சா சிவத்துக்கு வலிக்குன்னு அரசிக்கு தெரியுது. அதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. டேய் சிவம், இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடக்கூடாது. உன் கூட பழகுன ஒரே ஒரு காரணத்துக்காக அவளை பம்புல மாட்டி விடணுமா? நீ போய் அவளுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணு. அன்பு ஏதாவது சொன்னானா என்கிட்ட வந்து சொல்லு. நானும் அப்பாவும் அவகிட்ட போய் பேசிக்கிறோம். இல்லம்மா, நானே பாத்துக்கிறேன். இல்லடா, தீபாவளி அன்னைக்கு அவ நம்ம வீட்டுக்கு வந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். நாம தான் அதை தீர்த்து வைக்கணும். இல்லம்மா, பிரச்சனை அது இல்ல. என்னடா சொல்ற? அன்பு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டா. டேய், அதுல என்னடா பிரச்சனை? அந்த மொத்த பணத்தையும் பாஸ்கர் தூக்கிட்டு ஓடிட்டானா. டேய், என்னடா இது? பொண்டாட்டி பிள்ளைங்க மேல பாசம் உள்ள மாதிரி அன்னைக்கு சண்டை போட்டான். இவ்வளவு பெரிய மோசக்காரனா இருக்கான். அவன் காரியம் நடக்கணும்னு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பணம் கிடைச்ச உடனே மொத்தமா சுருட்டிட்டு ஓடிட்டான். அந்த அம்மா பிள்ளைக்காக அவ்வளவு பேசுமே. பணத்தை எடுக்கும்போது அந்த அம்மா பாத்துக்கிட்டு சும்மா இருந்துச்சு. பணத்தை எடுத்து கொடுத்து வச்சதே அந்த அம்மா தான். என்னடா இது? டேய், அன்பு அவளை எப்படி பாத்துக்கிட்டா? அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு அவளுக்கு எப்படா மனசு வந்துச்சு? பெத்த தாய கூட பார்க்காத இந்த உலகத்துல மாமியார தாய் மாதிரி பாத்துக்கிட்டாளடா அன்பு. அவளுக்கா இப்படி ஒரு கதி வரணும்? டேய், அன்போட மாமியாருக்கு போன் போடு. நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேக்குறேன். அதுக்கு அவசியமே இல்லம்மா. அன்பு அவங்கள எப்பவோ அடிச்சு துரத்திட்டாங்கம்மா. என்னடா இது? அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு? எல்லாம் இன்னைக்குதான் இப்ப நடந்துச்சு. கீதா தான் இதெல்லாம் போன் பண்ணி சொன்னாங்க. அன்பு, மலர்,
குழந்தைங்க மட்டும்தான் அந்த வீட்டுல தனியா இருக்காங்க. சிவம், அன்பு பட்ட கடனை நாம தான் அடைக்கணும். அன்பு வேண்டான்னு சொன்னா கூட கடனை வாங்கிக்கோன்னு சொல்லி அவ கையில கால்ல விழுந்தாவது அவளுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும். ம். அவளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நாம பாத்துக்கிட்டு இருக்கிறது நியாயமே இல்லடா. அதெல்லாம் சரிம்மா. அவ்வளோ பணத்துக்கு நாம எங்கம்மா போறது? சிவம், நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு போ. நான் மணிக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். அவன் உனக்கு பணம் தருவான். அதை கொண்டு போய் அன்பிட்ட கொடுத்துரு. என்ன இந்த சூழ்நிலையில நம்ம அவ கூட நிக்கலன்னா நாமெல்லாம் என்னடா மனுஷங்க. லட்சுமி, நீ போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா போ. சரிங்க. போ. அப்பா, வீட்டு பத்திரத்தை வச்சா? ஏய், என்னடா வீடு? நமக்கு மனுஷங்க தான்டா முக்கியம். இந்தா மணிகிட்ட கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அன்புகிட்ட கொடு. வாங்குடா. இந்தா போடா.